கிட்னி திருட்டு வழக்க தமிழக சுகாதாரத்துறை மீண்டும் கையில் எடுத்திருக்கிறது. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எதுக்கு வெளியே இருந்தே பார்ப்போம். தமிழ்நாடு மருத்துவ மற்றும் ஊரக நல பணிகள் இயக்குனர் சித்ரா தலைமையில் மீண்டும் விசாரணை மேற்கொள்ள தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சும்மா கத்தி கத்தி டிஸ்டர்ப் பண்ற. எல்லாருமே ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜூலி ஜெயிலுக்கு போக ரெடியா? அது கொஞ்ச நாளா நடக்க போகுது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அந்த கிட்னி திருட்டு கேஸை திரும்ப எடுத்து தீவிரமா நடத்த ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காங்க. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு போலாம்னா. அப்படிங்கிற அதுவும் கரெக்ட் தான். எப்படி டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும், சொம்படிச்சு தப்பிச்சிடலான்னு நினைச்ச ஜூலி முடிய போது உன் ஜோலி. இனிமே எங்களுக்கெல்லாம் ஜாலி. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரம். தேர்தல் நேரத்தில் விசாரணை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனால தொய்வு இல்லாமல் இந்த விசாரணையை மீண்டும் நடத்த தமிழ்நாடு சுகாதாரத்துறை தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்ணே அழகேசண்ணே, நீங்களா? இது என்ன புது கெட்டப்ப? ஏன்டா கேட்க மாட்டேன்? அண்ணனும் தம்பிமா சேர்ந்துக்கிட்டு தசாதாரம் கமலாசனோட என்னை அதிகமாக கெட்ட போட்டு அலைய விட்டீங்களடா. நாம் பார்க்கும்போது குறிப்பாக கடந்த திமுக ஆட்சியில் நாமக்கல் மாவட்டம், பள்ளிப்பாளையம், திருச்சி மற்றும் ஈரோடு அதனை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் ஏழை தொழிலாளர்களை குறிவைத்து இந்த கிட்னி திருட்டு சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்ட சம்பவம் வந்து ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. எங்க நிக்கிறேன்னு சொல்லுங்க, அங்கதான் டேராவே. அவர் சட்டமன்றத்துல டேரா போடட்டும், நீ போய் ஜெயில டேரா போட்டு. ஏ சாமி, வா கிரிக்கெட் விளையாடலாம். பகவானே, இதுவரை நம்மள குமுறு குமுறு குமுறி வீட்டு வேலை பார்க்க வச்சாங்க. இப்பதான் முதல்ல விளையாட கூப்பிடுறாங்க. வாங்க போய் ரிலாக்ஸ் பண்ணலாம் வாங்க. நான் பேட்டிங்கா பவுலிங்கா? நீதான்டா ஸ்டம்ப். அக்கா யூடியூப் நேம் ஏதோ மாத்த போறேன்னு சொன்னீங்க, என்னது? ஜூலியின் கட்டுகள். அந்த கட்டுகளை கட்டி ஓரம் வச்சுட்டு ஜெயில போய் காலியே கிண்டு. இப்ப ஜூலின்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க பாத்தீங்களா? தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை காத்தவர். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? ஜல்லிக்கட்டு நேரத்தில் மக்களுக்கு எழுச்சியை ஏற்படுத்தியவர். இங்க பேசிக்கிட்டு இருக்கா? அதுல என்னுடைய ஈடுபாடும் என்னுடைய பங்கும் ஒரு சிறிதளவு இருந்துச்சுன்றதுல எனக்கு இன்னைக்கு இல்ல எப்பவுமே பெருமை இருக்கு. ஜல்லிக்கட்டுன்ற ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நான். சென்னை மெரினால் நடந்த ஜல்லிக்கட்டு உன்னை கிட்ட கூட சேர்க்கல யாருமே. எங்கேயோ ஒரு மூலையில நின்று ஒரு கோஷத்தை போட்டுட்டு இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடு. ஆளக்கூடாது மாப்பு. தமிழக மக்களின் குரலாக ஒலித்தவர் ஜல்லிக்கட்டு ஜூலி என்று கம்பீரமாக பெயரை பெற்றிருக்கிறார். மூஞ்சில திருட்டுக்களை தாண்ட மாறுதுடா. அது அவங்க குடும்ப கிடையாது, அதை மாத்த முடியாது. அந்த பைத்தியம் பேசுது. என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களே, அணையா தீ சுடர்களே, நாளைய எதிர்காலமே மற்றும் எங்க வீட்டில் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்த கிறுக்கு சுப்பையா அவர்களே. ஏண்டா உங்க வீட்டுல கிறுக்கு சுப்பையா பொண்ணு எடுக்காம கோர்பட்சேவா பொண்ணு எடுப்பாரு? சாரி, யாருன்னு தெரியலையே. என்ன அப்படி கேட்டீங்க? என்னைய வந்து நீங்க ஜல்லிக்கட்டுல, பிக் பாஸ்ல, அதுக்கப்புறம் வந்து சினிமால, சீரியல்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. 100 வயசு கிழவன் கிழவில இருந்து வயிற்றுக்குள்ள இருக்கிற பச்சை புள்ள வரைக்கும் என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. சாரி, எனக்கு தெரியாது. ஆனா எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தது என்னமோ ஒரு பெரிய அரசியல் களம் தான். ஒரு டீம் போகுது, ஒரு புரோக்கர் டீம் போகுது. இந்த புரோக்கர் டீம் போய் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, கடன் தொல்லை இருக்குது, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், ஏன் உங்களுக்கு உங்களுக்கு 2 கிட்னி இருக்குது, ஒரு கிட்னி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால் வாழ முடிஞ்சிடும், அது வளர்ந்துடும். ஸோ அப்படி இருக்க காரணத்தினால ஒரு கிட்னி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்ச ரூபா தரும். 10 லட்ச ரூபா உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைகளை சொல்லி இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிற நபர் ஜூலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது கேவலமாக இருக்குது. ஆனா எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தது என்னமோ ஒரு பெரிய அரசியல் களம் தான். இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிற நபர் ஜூலி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது கேவலமா இருக்கு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பழிலாம், குழப்பத்தை புழுத்த வழிலாம். இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட மொத்த பெருமையை நான் தான் திருடிட்டேன்னு நினைக்கிறாங்க. ஜூலி, நீ திருடினது கிட்னி. அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசில விடு. ஒரு கடுகளவு பங்கு என்னோடது இருக்கணும்னு நான் நினைச்சு ஒரு விஷயம் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட மொத்த பெருமையை நான் தான் திருடிட்டேன்னு நினைக்கிறாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவன ஜல்லிக்கட்டு ஜூலினாங்க. விஜய் டிவி முற்றுகை போராட்டம் நடத்துவதற்காக தயாராகி போனவன் நான். அப்புறம் அதனுடைய மேலாளர் வந்து என்னை தொடர்பு கொண்டு இது வந்து ரெக்கார்டட் ப்ரோக்ராம், 48 மணி நேரம் நாங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராமை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல.
எங்களுக்கு 48 மணி நேரம் நீங்கள் அவகாசம் கொடுங்க, ஜல்லிக்கட்டுன்ற வார்த்தையை நாங்கள் இனிமேல் பயன்படுத்த மாட்டோம், ஜல்லிக்கட்டு ஜூலின்னு நாங்கள் இனிமேல் சொல்ல மாட்டோம்னு சொல்லி அந்த அஷூரன்ஸை கொடுத்தாங்க. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதையினோட காரி துப்புற மாதிரி இருக்கு. ப்ளீஸ், இப்போ இல்லை, எப்பவுமே நான் அதை சொல்ல மாட்டேன். அதில் என்னுடைய ஈடுபாடும் என்னுடைய பங்கும் ஒரு சிறிதளவு இருந்துச்சுன்றதுல அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. இன்னைக்கு அந்த பெருமை தான் என்னை இந்த மேடைக்கு கூட்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. மணியா ஒரு சின்ன வேலை இருக்குது, இதை கொஞ்சம் புடி. இவங்க இவ்வளோ வாண்டடா வந்து பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? வேற ஒண்ணுமே இல்லை, ஏதோ ஒரு கிட்னி திருட்டு கேஸ் இங்க பின்னாடி ஓடிட்டு இருக்கு. திடுதிப்புனி அரஸ்ட் ஏதாவது பண்ண வந்தாங்கன்னா அரசியலினுடைய சார்பு நிலை அப்படிங்கிறது வேணும். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? கிட்னி திருட்டுன்னு சொன்னோடனே உங்க மனசுக்கு யார் வராங்க? எந்த அரசியல் கட்சி வருது? நான் சொல்ல மாட்டேன், குண்டாசை தூக்கி போட்டுருவாங்க என் மேல. எல்லாம் டெக்னாலஜி. அதனால கிட்னி திருட்டு அப்படின்னு சொன்னோன்னே உங்க ஞாபகத்துக்கு வரக்கூடிய அரசியல் கட்சி எது? அந்த கட்சியை இப்போ நாடி போயிருக்காங்க ஜூலி. என்னடே, இந்த ஊர்ல கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணிக்கலாடா. என்ன பண்ண இந்த பொண்ணு? நீங்க நினைக்கிற மாதிரி ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் தாண்டி வந்து இந்த பிக் பாஸ் அப்படிலாம் கிடையாது சார். இதை தாண்டி இந்த ஆர்கன் டிராஃபிக்கிங்ல இன்வால்வ் ஆயிருக்கு. நீ காசுக்காக உழைக்கக்கூடிய மானங்கெட்ட ஒரு செயலை பண்ணிக்கிட்டு இருக்கிற. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா? உங்களுடைய கருத்துக்களை எப்பவுமே யாருக்கும் பயப்படாம நேர்மையா தைரியமா நாகரிகமா வைங்க. அதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரையும் சொல்றாங்க, அதாவது இவ்வளவு நாள் வந்து பேசல, இப்போ வந்து பேசுறாங்க அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. அவங்க பல சுதந்திர போராட்டங்களில் ஈடுபட்டவங்க, மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் பண்ணவங்க, பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வு நடக்கும் போதெல்லாம் வெகுண்டெழுந்து போராட்ட காலத்தில் நின்றவங்க. அதாவது இந்த திராவிட அரசியலை பார்த்து வளர்ந்த நம்மளும், நம்மளை வளர்த்து விட்ட இந்த திராவிட அரசியலையும் டெல்லியில இருந்து ஏவி விடக்கூடிய இந்த இடி ரைடு, சிபிஐ ரைடு இதெல்லாம் வச்சு இந்த மாபெரும் இயக்கத்தை எந்த ஒரு தூசியும் பற்றக்கூடாதுன்றதுல என்னுடைய பங்கு இருக்கணும்ன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். இதுக்காக குரல் கொடுக்கணும். எப்படி நான் ஜல்லிக்கட்டுக்கு குரல் கொடுத்தனோ அதே மாதிரி இதுக்காக குரல் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். அதனால நான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன், குரல் கொடுப்பேன். இன்னும் தைரியமா இதை பத்தி நான் பேசுவேன். ப்ரோ மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ, நான் 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா என்னைக்கும் இது எல்லாத்துக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். ஆனா என்னைக்கும் இது எல்லாத்துக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்மளுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். எத்தனை திரை தளபதிகள் வந்தாலும் அன்னைக்கு மிசா காலத்துல இளைய தளபதி அவர்தான். அறிமுகம்லாம் படுத்த வேணாண்டா, என்ன இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும், பேசாம மூடிக்கிட்டு வா. பின்னாடி தளபதி அவர்தான், பின்னாடி தளபதி அவர்தான், என்னைக்கு தளபதி அவர்தான். என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே? எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான், நானும் பொண்ணும் இல்ல. இது தமிழ்நாடு, அது தெரியறா ஈன. இது திராவிட கோட்டை நக்கு. இத எந்த பிராமண கடப்பாறையை கொண்டும், இல்ல எந்த ஸ்டார் கடப்பாறையும் கொண்டும், எந்த திரை தளபதி கடப்பாறையை கொண்டும் பாயா லூசு லூசு டாம்பர் இருப்ப. ஏடா பேச்சல லூசுங்கறாங்க, நான் பைத்தியக்காரனா? பைத்தியக்காரனா? இங்க யாராலையும் ஒண்ணு படிக்க முடியாது, ஒண்ணு படிக்க முடியாது, ஒண்ணு படிக்க முடியாது. ஏன்னா இந்த கோட்டை கதவுகளுக்கு முன்னாடி எங்கள மாதிரி சின்ன சின்ன அடிதாண்டிகள் இருக்கும், அடிதாண்டிகள் இருக்கும். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. சண்டை செஞ்சு பழகுன கூட்டம் இது. என்னைக்கா இருந்தாலும் சண்டை செய்வோம். புடுங்கிருப்பாரு, அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசு மாத்தி பேசுறதுக்கும் இல்ல. ஆப்பிரிக்க மாடல், ஐரோப்பா மாடல், இவரு ட்ரம்பே இவரை பார்த்து தான் வந்து ஆட்சி பண்றாருங்கிற முதலமைச்சர் ஸ்டாலினை ஒரு சாதாரண கடைநிலை தொண்டன் சொந்த தொகுதியில தோக்கடிச்சாங்க. அப்ப என்ன இவர் ஐரோப்பா மாடல் முதலமைச்சரா? ஆனா இந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிய தமிழ்நாட்டிலேயே 98,000 ஓட்டு அதிகமா ஓட்டு வாங்கி அவருக்கு ஓட்டு போட்டு இந்த மக்கள் ஜெயிக்க வச்சிருக்காங்க. பர்கூர்ல ஜெயலலிதா தோற்கலையா? உங்க கட்சியின் தலைவி ஜெயலலிதா பர்கூர்ல 96ல தோற்றாங்களா, தோற்கலையா?
அப்ப ஜெயலலிதா இல்லைன்னு ஆயிருமா? ஆளுமை இல்லைன்னு ஆயிருமா? பதில் சொல்றேன். சூப்பரான கேள்வி கேட்டீங்க. ஜெயலலிதா தோற்றார்களா தோற்கலையா? அப்படி நிறுத்திக்கங்க. அதோட நான் இப்ப கேக்குறேன். ஆனஸ்டான பதில் சொல்றேன். நீங்களும் சொல்லுங்க. 91, 96 ஜெயலலிதா அம்மா பண்ணது கொடுங்கோல் ஆட்சி. மக்கள் தோக்கடிச்சாங்க. அதே தான் இப்ப ஸ்டாலின் பண்ணாரு, தோக்கடிச்சாங்க. ஒத்துக்கிறீங்களா? இப்ப இதுக்கு வாயை திறக்க சொல்லுங்க அப்பாஸ. காமராஜர் தோற்றிருக்கிறாரு, பேரறிஞர் அண்ணா தோற்றிருக்கிறாரு. அவங்க எல்லாம் கொடுங்கோல் ஆட்சியா நடத்தி தோற்றுருக்காங்க. அவங்க கொடுங்கோல் ஆட்சியில தோற்றாங்க. அவங்க அண்ணா திமுக ஆமா முதல் தடவை ஆட்சிக்கு வந்தாங்க. 43 வயசுல என்னன்னு தெரியாம சசிகலாவோட சேர்ந்து ஆட்டம் போட்டாங்க. மக்கள் தூக்கி அடிச்சாங்க. அதத்தான் ஐரோப்பா மாடல், ஆப்பிரிக்க மாடல், எல்லாம் சேருவோம், ஒன்று சேருவோம், தலை குமிய விட மாட்டேன்னு கதையா சுத்துறீங்களா? அந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு தான் ஸ்டாலின் தோக்கடிச்சாங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லுங்க. 1 2 3 இதுதான் அப்பா சொல்லுங்க. விழுக்காடு, 1 விழுக்காடா இல்ல 10 விழுக்காடா இல்ல 20 விழுக்காடா இல்ல 25 விழுக்காடா இல்ல 30 விழுக்காடா இல்ல திமுக விட அதிகமா? எப்படி மதிப்பிடுறது? களத்துக்கு போகணும், ஓட்டு வாங்கணும்ல. வாங்கினாதானே தெரியும். அப்போ அப்படியே தலைகீழா புரட்டி போடக்கூடிய அளவுக்கு, புரட்சியை வெடிக்கக்கூடிய அளவுக்கு அவர் எது புதுசா கொள்கைகளை, செயல் திட்டங்களை வச்சுட்டாரு பார்த்தா அதுவும் இல்ல. ஏற்கனவே 100 ஆண்டுகளாக இந்த மண்ணில் பின்பற்றப்பட்டு வருகிற கொள்கைகளை தான் திரும்ப வெளிப்படுத்துறாரு. அதுக்கு ஈர்ப்பு இருக்காது. என்ன பண்ணீங்க? இல்ல விஜய் வீச்சை ஒப்பிடும் போது விஜய்க்கு இருக்கிற ஊடக வலிமை, விஜய்க்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், விஜய்க்கு இருக்கிற மாசு, இதெல்லாம் ஒப்பிடும்போது அரசியல் கட்சிகள் அந்த இடத்துல நிக்கவே முடியாது சொல்ல போனா. ஏன்னா அவர் நேரடியா மக்களை ரீச் பண்ணக்கூடிய ஒரு வலிமையான, இன்னைக்கு என்ன டெக்னாலஜியோ அந்த டெக்னாலஜியில உச்சத்துல இருக்கார். அது வேற எந்த தலைவர்களுக்கு இருக்கு? எந்த கட்சிக்கு இருக்கு? நீங்க வந்து ஒரு செட்டப்பை உருவாக்கி செய்யறது ஒண்ணு, எந்த செட்டப்புமே தேவையில்லை. தன்னியல்பா யாரோ உட்கார்ந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க விஜய்க்கு, யாரோ உட்கார்ந்து அவருக்காக களமாடிக்கிட்டு இருப்பாங்க. அது வேற இல்ல. அது யாரோடய ஒப்பிட முடியாத ஒரு வலிமை இல்ல. இப்போ விஜய் அவர்களை மிஞ்சின அதை ஒப்பிடும் போது விஜய் மிகப்பெரிய கலைஞர். விஜயுடைய வீச்சு வேற. அவர் ரசிகர் மன்றம் நடத்திட்டு இருக்கும் போதே சொன்னாங்க, யாருக்கும் இல்லாத அளவுக்கு ரசிகர் மன்றங்கள் இருக்குது விஜய்க்கு, எந்த நடிகர்களுக்கும் இல்லாத வலிமை விஜய்க்கு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே அவரை பற்றிய மதிப்பீட்டு உண்டு. அப்போ அந்த மதிப்பீட்டோட தான் நம்ம அவரை அணுகணும். அவரை வந்து குறைத்து மதிப்பிடலை. அந்த மதிப்பீட்டுக்கு உரிய ஒரு வாக்கு விழுக்காடு அவருக்கு கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனால் இது யாரும் எதிர்பாராது. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு என்ன காரணம்? உங்க கூட இருக்கிறவங்க நல்ல அமைச்சர்களா நீ நியமனம் செஞ்சிருக்கணும். சேகர் பாபு மாதிரி இப்ப ஒரு அமைச்சர் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? செந்தில் பாலாஜி வச்சுட்டு நீ என்ன பண்ண போய் பண்ணி? உங்களுக்கு என்ன ஏவாவேலு போன்ற ஒரு அமைச்சர், அதுக்கு எல்லா இலாக்காவும் அவர் கொடுக்கும். அவர் அவ்வளவு பெரிய திறமசாலி ஏவாவேலு. அவர் எந்தெந்த கட்சியில வந்தார் போனாரு. அவருக்கு எல்லா இலாக்கா என்ன உங்களோட நோக்கம் என்ன? அதுக்காக தமிழ்நாடு மக்கள் உங்க தேர்வு பண்ணியிருந்தாங்க. சேகர் பாபு அவ்வளவு ஆணவம். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்ல தோத்ததுக்கு காரணமே சேகர் பாபு. திமுக ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. சரி, தோத்துட்டோம். அதுக்கு தேர்தல் முடிவுகளுக்கு என்ன காரணம்? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? நீட் தேர்வை ரத்து செய்ய கழக ஆட்சி அமைந்ததும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் இயற்றப்படும். 30 வயதுக்கு உட்பட்ட தமிழக கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன்களை தள்ளுபடி செய்யப்படும். மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமுல்படுத்தப்படும். அனைத்து தரப்பு மக்களின் நலத்தையும் கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயும், டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைக்கப்படும். சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்கப்படும். போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தப்படும். பகுதியினர் ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். சொத்து வரி அதிகரிக்கப்படாது. பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். நம்முடைய தலைவர் தலைமையிலான ஆட்சி அமையும். அப்போ தமிழ்நாட்டில் நீட் இருக்காது. பழையபடி +2 மார்க்கை வச்சு நம்ம பசங்க மெடிக்கல் படிக்கத்தான் போறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும். காய்ஸ், ரீசெண்டா நார்த் இந்தியால என்ன நடக்குதுன்னு கவனிச்சிங்களா? இல்லனா இதை பார்த்துட்டு வாங்களேன். டேய், யாரா நீங்க? அண்ணா இங்க சிஎம் ஆகி இன்னும் 10 நாள் கம்ப்ளீட் ஆகல, அதுக்குள்ள நீங்க அங்க அவரை அப்படி எலிவேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் பார்க்கும் போது இருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, இப்ப ஏன் நடக்குதுன்றது எனக்கு ஒன்றும் புரியல. உங்க தாட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒருவேளை இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா 2029ல இருக்குமோ? நடந்துருமா? பாப்போம்.